ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். இஷ்யூ ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்குறோம். ஆல்ரெடி இதே சாப்டரில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் இதே சேனலில் போட்டிருக்கோம். இங்கே போடாத ஆல்ரெடி வந்து ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன் ப்ளஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கவுண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. செந்தில் இஸ் ஷேர்ஹோல்டர் இன் கிரண் லிமிடெட் ஹோல்டிங் 2000 ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச். செந்தில்ங்கிறவர் வந்து கிரண் லிமிடெடில் 2000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ நாம் 2000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை நம்ம கம்பெனியில் செந்தில் அப்படிங்கிறவர் 2000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறார். ஹீ ஹேஸ் பெய்ட் ₹2 and 3 per share on application and allotment respectively. ஸோ அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணிட்டார். But failed to pay 3 and 2 per share for first and second call respectively. So call money வந்து pay பண்ணலை. ஓகேவா? ஸோ directors forfeit his shares, give journal entries. ஸோ forfeiture பண்ணிட்டாங்க, பே பண்ணதுக்கு அதுக்கான journal entries போட சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்க, forfeiture entry மட்டும் போட சொல்லியிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. வேறு ஷேரோட ப்ரைஸ் வந்து 10 ஈச். அது அப்ளிகேஷன் மணி வந்து ₹2, அலாட்மெண்ட் ₹3, ஃபஸ்ட் கால் வந்து ₹3, ஃபைனல் கால் வந்து ₹2. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ₹10 வருதா? 2 + 3 + 3 + 2 போடும்போது ₹10 வருது. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு 2வும் என்ன பண்ணிட்டாருங்க, அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு காலும் ஃபைனல் காலும் பே பண்ணலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஃபீச்சர் பண்ணி ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபீச்சருக்கான என்ட்ரிஸ் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ போடும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கம்பெனிக்கு உள்ள எது வருதோ அதை என்ன பண்ணுங்க, கம்பெனிக்குள்ளே எது வருதோ அதை டெபிட் பண்ணணும். கம்பெனிக்கு வெளியே எது போகுதோ அதை வந்து கிரெடிட் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு பேசிக் ஜேர்னல் என்ட்ரிஸோட கான்செப்ட். ஓகேவா? இப்போது ஃபீச்சர் பண்ணும்போது ஷேர் உள்ளே வந்துடும் இல்லையா? அப்போ ஷேரை நம்ம என்ன பண்ணுங்க, டெபிட் பண்ணுமா. ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெட்டா டு ஃபஸ்ட்டு டியூவை போட்டுடலாம். என்ன இருக்குதுங்க, ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டு ஷேர் ஃபைனல் ஆர் செகண்ட் கால் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் பே பண்ண என்ட்ரிஸை ஃபீச்சர்னு போடுறோம். அது அவங்களுக்கு லாஸு, நம்மளுக்கு கம்பெனிக்கு ப்ராஃபிட்டு. ஷேர் ஃபீச்சர் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஷேரோட வேல்யூ நம்மளுக்கு என்னங்க, ₹10. ஓகேவா? ஸோ இது வந்து டியூ, இதுவும் டியூ, இது வந்து பெய்டு அமௌண்ட். அது நம்மளுக்கு லாஸு, அதுதான் கம்பெனிக்கு பெனிஃபிட்டு. ஸோ ஃபீச்சரை தான் பறிமுதல் பண்ணிக்கிறேன், நம்மகிட்ட வந்து வாங்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ பே ஆகாத அமௌண்ட் எவ்வளோங்க, கால் மணி வந்து ஃபஸ்ட்டு காலு ₹3, செகண்ட் காலுக்கு வந்து ₹2. நம்ம பே பண்ணது எவ்வளோங்க, ₹5 பே பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், 2000 ஷேர்ஸுக்கு. அப்போ 2000 × 3 பே பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம பே பண்ண வேண்டியது எவ்வளோங்க, 6000 பே பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஸோ 2000 × 2 4000 பே பண்ணும். ஸோ டோட்டல் 10000 பே பண்ணல. எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், ₹5 பெய்டு இல்லையா? அப்போ 2000 × 5, ஸோ 10000 பே பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக கம்பெனியோடது எவ்வளோங்க, 2000 × 10 அப்படிங்கும்போது 20000. 20000 வேல்யூவான ஷேர்ஸில் நம்மளுக்கு இப்போ கம்பெனி வந்து ஃபீச்சர் பண்ணதுனால 10000 கம்பெனிக்கு பெனிஃபிட். ஓகேவா? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது லாஸ் தான். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.